இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கல. இவர் ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தவர். இவரோட கம்பெனியோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா 40,000 கோடி. ஊர்ல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தவர் இப்போ அவரோட கம்பெனி ஒன்று ஓபன் பண்ணி அது 40,000 கோடி வந்திருக்குன்னா ஷாக்கு தானே. இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வெம்பு. இவர் வந்து ஜெயின்ல வந்து 27th ரேங்க் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஐஐடி மெட்ராஸ்ல எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்காரு. அதெல்லாம் முடிச்சுட்டு எம்என்சி கம்பெனி எல்லாம் போயிட்டு இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்க போயிட்டு ஒர்க் பண்ணாலும் வந்து அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் பிசினஸ்லாம் வந்து அவருக்கு வந்து பாக்குறாரு. அதை பத்தி கொஞ்சம் நாலேஜ்லாம் வளர்த்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவருக்கு வருது. அதுவும் எந்த மாதிரி சர்வீஸ் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அந்த ஒரு சர்வீஸ் வந்து தரணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவர் ஓபன் பண்ண கம்பெனி நேம் என்ன பாத்தீங்கன்னா ஜோகோ. ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸிபிஷன்ல போயிட்டு என்ன பண்றாருன்னா அவர் சாஃப்ட்வேர் வந்து டிஸ்பிளே பண்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாக்குறாங்க. நிறைய பேர் பார்த்ததுல பாத்தீங்கன்னா இந்த ஜப்பான்காரங்க வந்து இதை பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வாங்கணும்னா அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து லோ பட்ஜெட்ல நல்ல ஒரு சாஃப்ட்வேரா இருக்கு அப்படின்னு வந்து ஷாக் ஆயிடுறாங்க. சேம் இதே கான்செப்ட்ல இருக்கிற சாஃப்ட்வேரை வந்து ஹெச்பி இந்த மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஹையஸ்ட் ரேட்ல வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் பார்க்கும்போது இவரோட சாஃப்ட்வேரோட 10 மடங்கு அதிகமா வந்து அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்றாங்கன்னா $1 மில்லியன் வந்து அவங்க வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அது நம்ப முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு ஷாக் வந்திருக்கு. ஏன்னா இந்தியாவில் ஸ்டார்ட் அப் கம்பெனி இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்ததுன்னா அது வந்து ஜோகோ கம்பெனியாக தான் இருக்கும். 2022 மட்டும் ஜோகோவோட இன்கம் பார்த்தீங்கன்னா 43% வந்திருக்கு. 2022 ஒரு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,548 கோடி வந்து ப்ராஃபிட் மட்டுமே எடுத்திருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40,000 கோடி. இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவை எடுத்துக்கங்க. நம்மளால முடியும். நீங்க வந்து நம்பி ஒரு செயலை பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.